ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க, முடிஞ்சா ஷேரும் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்குள்ள. நார்மலான ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம் செய்யறக்கெல்லாம் பக்கத்துல கேட்டுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம், இல்ல நிறைய ரெஃபரன்ஸ் வீடியோஸ் இருக்கும், அதை பார்த்து கூட பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் ரெஃபரன்ஸ் வீடியோஸ் அதிகமா கிடைக்காது. எங்க ஃபேமிலிஸ்ல பொண்ணுங்களுக்கு டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் இமீடியட்டா செகண்ட் டேல இருந்தே இந்த உருண்டைகளை செஞ்சு கொடுத்துருவாங்க. என்னோட கசனுக்கு பெங்களூர்ல ஜான் 3rd வீக் டெலிவரி ஆச்சு. சோ குழந்தைய பாக்குறதுக்கு போகும்போது என்னோட இன்னொரு கசன் வைஃபும் வந்திருந்தாங்க. அவங்க தான் இதை அவங்க பாட்டி கிட்டயும் அம்மா கிட்டயும் போன்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்டு பண்ணாங்க. சோ எங்களுக்குமே ஃபியூச்சர்ல எங்க ஃபேமிலி குழந்தைகளுக்கு இது யூஸ் ஆகுங்கிறதுனால ஒரு வீடியோவாவே ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். இதை லேகியம் மருந்து எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை செய்யறதுக்கு 1/4 கிலோ வெள்ளைப்பூண்டு, 1/4 கிலோ சின்ன வெங்காயம் நல்லா கிளீன் பண்ணிட்டு எவ்வளவு பொடி பொடியா இருக்க முடியுமோ அவ்வளவு பொடி பொடியா அறுத்துக்கலாம். ஒரு கடாயில 4-5 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அந்த நெய்ல இந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு லோ ஃபிளேம்ல 1/2 மணி நேரத்துக்கு மேல வதக்கணும். கிட்டத்தட்ட 1/2 கிலோ போட்டிருந்த வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்ந்து ஒரு 100 கிராம் வர்ற அளவுக்கு வதக்கியாச்சு. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல சேர்த்துக்கிறதுக்காக 1/4 கிலோ கருப்பட்டியை ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா தண்ணி மாதிரியே கொதிக்க வச்சிருக்கோம். பாகு பக்குவம் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் குப்பையெல்லாம் இல்லாம வடிகட்டுறதுக்கு மட்டும்தான். இந்த பாகையும் இதுல சேர்த்து வெங்காயம் பூண்டு கூட கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேல லோ ஃபிளேம்ல கொதிக்க வச்சோம். ஃபைனலா நல்லா இந்த லேகியம் கெட்டியாகி நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு டப்பால போட்டு வச்சு தினமும் 2 லட்டு சைஸ்ல உருண்டைகள் சாப்பிட்டா போதும். உடம்புல இருக்கிற கழிவுகள் கம்ப்ளீட்டா வெளியேறிடும். அதே மாதிரி கேஸும் நல்லா ஃபார்ம் ஆயிருக்கும். டெலிவரி டைம்ல அதுவும் ரிலீஸ் ஆயிரும். கூடவே குழந்தைக்கு பாலும் நல்லா சுரக்கும் இது சாப்பிடறதுனால. இந்த லேகியம் ஒரு 15 நாள் வரைக்கும் கெடாம இருக்கும். 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு பேட்சா பண்ணி ஒரு 3 மந்த்ஸ் சாப்பிட்டா போதும். இப்பவே இதெல்லாம் செய்யறதுக்கு ஒருத்தர் கேட்டு செய்ய வேண்டியதா இருக்கு. ஃபியூச்சர்ல கட்டாயம் இதெல்லாம் மறந்துடுவோம். நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இதை கொண்டு போகணும்னா ஒரு ரெக்கார்டட் வீடியோவா இருந்தா பெஸ்ட்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்.